ஒரு 5 ஸ்டேஜாக பிரிச்சிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு கேம்பெயின் ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேம்பெயின் ரன் பண்ணுறோம், அது ஒரு கட்சிக்காக ரன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5 ஸ்டேஜில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க 4 ஸ்டேஜ் தெரிஞ்சால் போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஃபவுண்டேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன கட்சி சார்ந்ததில்ல. கேம்பெயின், அப்ஜெக்டிவ், ஆட் குரூப், ஆட் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கேம்பெயின் என்ன கேம்பெயின் ரன் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதில் இருக்க அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஆட் குரூப் வைக்க போகிறோம், அதுக்கான கிரியேட்டிவ் என்ன வைக்க போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ 2வது ஸ்டேஜ் வந்து அட்வான்ஸ்டு. ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் எல்லாமே ஏஏ பார்த்துரும். நம்ம கிட்ட வந்து இருக்கிற கிரியேட்டிவ்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், அசட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், அதுவே எல்லாமே பார்த்துக்கும். அப்புறம் டிஸ்பிளே ஆட்ஸ்ன்றப்போ யூடியூப் வேற வீடியோ ஆட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆட்ஸ்ல வந்துடும். இங்கே யூடியூப் ஆட்ஸ் இது ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து வந்து டிஸ்கவரின்றப்போ பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்றோம்ல அப்ளிகேஷன், அதுல வந்து நீங்க ஒரு சில அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கீழே வரும்ல, அது வந்து டிஸ்கவரி ஆட்ஸ் வந்துடும். சர்ச் இன்ஜின்ல வருது. ஓகேங்களா, சர்ச் இன்ஜின் அப்புறம் மேலே வருது. அந்த நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பத்தி போய் சர்ச் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட் ஃபோன் அண்டர் 20K அப்படின்னு ஒரு கீவேர்ட் போடுறீங்க. இந்த கீவேர்டுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஷாப்பிங் ஃபோன்ஸாக இருக்கும். பெஸ்ட் ஃபோன்ஸ் அண்டர் 30Kன்றப்போ மேலே பாருங்க ஸ்பான்சர் ஆடுன்னு வருதா. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு சர்ச் அண்ட் ஷாப்பிங்கில் வச்சுருவோம்.